விஸ்வா செம்ம டென்ஷன்ல இருக்காரு. மஞ்சு கேக்குறாங்க, ஏன் அன்பரசு இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அன்பரசு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பத்மா சொல்றாங்க, வசந்த் நீ திலகா கிட்ட சொல்லி தாத்தாவை கூட்டிட்டு வர சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு வசந்த் அங்க இருந்து போறாரு. மஞ்சு சொல்லிட்டு இருக்காங்க, ஆமா நீ அப்பாவை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தா, அப்பா கொஞ்ச நேரத்துல யாருன்னு தெரிஞ்சிடும் சொன்னா, இப்போ அவரும் கிடைக்கல. இப்போ விஸ்வாசாரு கொஞ்ச நேரத்துல அழனியா காலத்துல தாலி கட்ட போறாரு போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள பத்மாவை காமிக்கிறாங்க. பத்மா செம்ம ஹாப்பியில இருக்கிறாங்க. அப்படியே நம்ம அன்பரசியை பாக்குறாங்க. அன்பரசியும் பத்மாவை பாக்குறாங்க. ஏய் எப்படி நீ விட்ட சவால்ல நான் ஜெயிச்சிட்டேன்னா இன்னும் 5 நிமிஷம் தான் என் பையன் அழனியா காலத்துல தாலி கட்ட போறான் அப்படின்னு சொல்லி மனசுல நினைச்சுக்கிட்டே அன்பரசியை பார்த்து கூட்டிட்டு இருக்காங்க. இதுல நக்கலா வேற சிரிப்பு வேற பத்மாக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு எதுவுமே பேசலைங்க, அமைதியா இருக்காங்க. ஒன்லி சந்திரசேகருக்காக அவருக்கு ஏதாச்சும் ஆயிரும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் இது எல்லாத்தையுமே விட்டுட்டு அமைதியா இருக்காங்க அன்பரசி. அடுத்ததே புரோகிதர் அந்த தாலியை கொடுத்து எல்லாத்துக்கிட்டே ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர சொல்றாங்க. முப்பத்துக்கிட்டே கௌசல்யா போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ அனன்யா விஸ்வா கிட்ட சொல்றாங்க, நீ என்னதான் அங்க லுக்கு விட்டுக்கிட்டு இருந்தேனாலும் சரி ஒண்ணும் இங்க நடக்க போறது இல்ல. ஃபைனலி நான் சொன்னதான் நடக்க போகுது. யூ ஆர் மைன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு விஸ்வா சொல்றாரு, இன்னும் கல்யாணம் நடக்கல அப்படின்னு சொல்றாங்க. அதான் பெட் கட்டி இருக்குமே விஸ்வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அனன்யா செம்ம கடுப்புல இருக்காரு விஸ்வா. அப்போ எல்லாத்துக்கிட்டே ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்த கௌசல்யா நேரா நம்ம அன்பரசு கிட்ட போறாங்க. அன்பு, நைட்ல இருந்து உங்ககிட்ட ஏதோ பேசணும்னே விஸ்வா சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ மட்டும் ஓகே சொல்லிட்டேன்னு இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன்னு சொல்றான், நீ என்னன்னு பேசு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அப்படியே விஸ்வாவை பாக்குறாங்க. அன்பரசி பாத்துட்டு ஒன்னும் பண்ணலைங்க. அந்த தாலியா தொட்டு கும்பிட்டு அந்த அச்சதையை எடுத்துக்கிறாங்க. இதுக்குள்ள அந்த சிவகாமி என்ன பண்றாங்கன்னா, அங்க பாட்டியும் சந்திரசேகர் 2 பேரும் நின்று இருப்பாங்க. இங்க பாருமா, 2 பேரும் யாருக்கோ கல்யாணம் நடக்கிற மாதிரி எப்படி நின்றுட்டு இருக்குது பாரு ரெண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, எங்க மணவரையில நில்லுங்க வாங்க அப்படின்னு வேற வழி இல்லாம பாட்டி சந்திரசேகர் 2 பேரும் அங்க போயிடுறாங்க. அன்பரசி அந்த அச்சதையை எடுத்ததை பார்த்து பத்மாக்கு அனன்யாக்கு எல்லாத்துக்கும் செம்ம ஹாப்பி. ஆனா ஷாக்ல பாத்துட்டு இருக்காரு விஸ்வா. கௌசல்யா அங்கிருந்து போனோடனே மஞ்சு கேக்குறாங்க, இப்படியோட உன்னால இதெல்லாம் தாங்கிட்டு இருக்க முடியுதா அப்படின்னு திட்டிட்டு இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா சந்திரசேகர் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக அந்த தாலியை கொண்டு போறாங்க. தொட்டு கும்பிடலான்ட்டு போறாரு. அவருக்கு மனசே கொஞ்சம் கூட வரல. உடனே அந்த அச்சதையை மட்டும் கையில எடுத்துக்கிறாரு. அப்புறம் பாட்டி ஆசீர்வாதம் பண்ணிட்டு அந்த அச்சதையை கையில எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஐயர்கிட்ட கொண்டு போய் அந்த தாலியை கொடுத்துறாங்க. கௌசல்யா தாலி எடுத்து விஸ்வா கிட்ட குடுக்குறாங்க. விஸ்வா அந்த தாலியை வாங்காம அப்படியே உட்காந்துட்டே இருக்காரு. விஸ்வா தாலிய வாங்கு அப்படின்னு சொல்லி பத்மா சொல்றாங்க. அனன்யாவுக்கும் செம்ம டென்ஷன். அனன்யா சொல்றாங்க, விஸ்வா தாலிய வாங்குங்க விஸ்வா அப்படின்னு சொல்றாங்க. இல்ல என்னால வாங்க முடியாது அந்த தாலி அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சு குமரிக்கிட்டு இருக்காரு விஸ்வா. திடீர்னு பார்த்தா சந்திரசேகர் சொல்றாரு, ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்றாரு. என்னடா இவன் கோணக்கால குறுக்கு நீட்டுறான் போல இருக்கே அப்படின்னு பாக்குறாங்க எல்லாருமே. பத்மாவுக்கும் செம்மையான ஷாக்கு. என்னங்க ஊர்து நேரம் முடிய போகுது அப்படிங்கிறாங்க. என்னாச்சு சந்திரசேகர் அப்படின்னு சொல்லி பத்மாவும் கேக்குறாங்க, சிவகாமியும் கேக்குறாங்க. அதுக்கு சந்திரசேகர் சொல்றாரு, இந்த முகூர்த்த நேரம் முடிஞ்சா பரவாயில்ல, இது ஒரு முகூர்த்த நேரத்துல பாத்துக்கலாம். ஆனா என்ன மன்னிச்சிருங்க, இந்த கல்யாணத்துல எனக்கும் அம்மாவுக்கும் விருப்பம் இல்ல. இதை கேட்டோடனே பத்மாவுக்கு பயங்கர ஷாக்கு. அனன்யா பாக்குறாங்க, இப்பத்தானே என்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு வந்தாரு, அதுக்குள்ள இப்படி பல்ட்டி அடிச்சிட்டாரு அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு பயங்கர டென்ஷன் ஆயிடுறாங்க. சிவகாமி, உங்களுக்கு ஏதாச்சும் அறிவு இருக்கா, என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஏய் நீ கொஞ்சம் அமைதியா இருக்கடி. அனன்யா, உனக்கு மட்டும் பொண்ணு இல்ல, எனக்கும் பொண்ணுதான். அனன்யா சொல்றாங்க, அப்பா அப்படிங்கிறாங்க. அனன்யா, இப்போ உனக்காக மட்டும் தான் நான் பேசிட்டு இருக்கேன். இந்த கல்யாணம் நடந்தா விஸ்வாவோட வாழ்க்கை மட்டும் இல்ல, அனன்யா அன்பரசி 3 பேத்தோட வாழ்க்கையுமே பாதிக்கும். கண்டிப்பா இந்த கல்யாணம் நடந்தா எந்த ஒரு நல்லதும் நடக்க போறதும் இல்ல. விஸ்வா கடைசி வரைக்கும் அனன்யாவை ஏத்துக்க போறதும் இல்ல. இது எல்லாமே தெரிஞ்சு நம்ம எல்லாரும் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கோம். பத்மா சொல்றாங்க, இல்ல சார் இது எல்லாமே போக போக சரியாயிரும். இப்போ நம்ம எது செஞ்சாலும் அவங்களுக்கு தப்பா தோணும், ஆனா பின்னாடி அவங்க சந்தோஷமா இருப்பாங்க சார். சந்திரசேகர் சொல்றாரு, கண்டிப்பா அவங்க சந்தோஷமா இருக்க போறது இல்ல. என் வாழ்க்கையோட அனுபவத்தை வச்சு நான் சொல்றேன். பிடிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது கடைசி வரைக்கும் பிரச்சனை தான் மேடம். அன்பரசி பாவம், அவ கண்ணு முன்னாடி விஸ்வா அனன்யா கழுத்துல தாலி கட்டுறது அதை விட பெரும் பாவம். அன்பரசியும் விஸ்வாவும் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லும் போதே அன்பரசி அப்படியே தலையை குமிஞ்சிட்டு அமைதியா இருக்காங்க. சந்திரசேகர் சொல்ற, இந்த கல்யாணம் நடக்க கூடாது, தயவு செய்து விஸ்வாவுக்கும் அனன்யாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க. அனன்யா சொல்றாங்க, அப்பா எனக்கு நீங்க பண்ண ப்ராமிஸ மீறி இந்த கல்யாணத்தை தடுக்கிறீங்க. அனன்யா, நான் உனக்கு பண்ணின ப்ராமிஸ விட நீ பிறந்தப்ப நானே எனக்கு ப்ராமிஸ் பண்ணிக்கிட்ட ஒண்ணு இருக்கு, அதெல்லாம் நேரம் வரும்போது சொல்றேன். நல்ல தகப்பங்கிறவன் தான் வாழ்க்கையில சந்திச்ச கஷ்டங்களும் வேதனைகளும் துன்பங்களும் தான் பிள்ளைக சந்திக்க கூடாதுங்கிறதுக்காக அதை எதையுமே அவங்க பாத்திரக்கூடாது. அப்படியும் மீறியும் அது வந்தா அவங்களை எந்தவித துன்பமும் இல்லாம கரை சேர்த்துறவன் தான் நல்ல ஒரு அப்பா. நான் பிசினஸ்ல கோடியா சம்பாரிச்சு ஒரு சக்சஸ்ஃபுல்லான பிசினஸ் மேனா இருந்தாலும் வாழ்க்கையில தோத்தவன் தாமா. நான் ஏன் தோத்தேன், எப்படி தோத்தேன், அது எல்லாமே என் மனசுக்கு மட்டும்தாமா தெரியும். இன்னமும் நான் தோத்துக்கிட்டே தாமா இருக்கேன். நான் சொல்றது கேளுமா, இந்த கல்யாணம் வேண்டாமா அப்படின்னு சந்திரசேகர் சொன்னோடனே மணவரையில உட்காந்துட்டு இருந்த அனன்யா செம்ம கோவமா எழுந்திருக்கிறாங்க. அப்பா, இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலன்னா என் பணத்தை தான் தூக்கிட்டு போகணும் அப்படின்னு அனன்யா சொன்னோடனே சந்திரசேகர் பயங்கர ஷாக் ஆயிராரு. அதுக்கு உங்களுக்கு சம்மதமா
பாப்பா அப்படின்னு கேக்குறாங்க. அனன்யா. சந்திரசேகர் என்ன சொல்றதுன்னே தெரியல. எல்லாருமே பயங்கர ஷாக்ல இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது.